தொழில். ம் இது வந்து ஒரு நாளைக்கு 3 நேரம் ஒரு பனையில் ஏறி இறங்கணும். ம் சரியா? ஒரு நாளைக்கு 3 நேரம் ஏறி இறங்கணும். நைட்டுல 2 மணிக்கெல்லாம் முழிச்சு செய்யணும் நைட்டு. சரி. ஆமாம். அதில் ஏறி இறங்கணும்னா பெரிய கஷ்டம் அது. எங்களுக்கு வந்து விலைகள் வந்து நிரந்தரம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்களா விலை வைக்கிறதா, நாங்கள் விலை வைக்க முடியாது. அவங்களா விலை வச்சு இது வந்து இந்த கருட்டி வந்து எந்த கலப்படமும் இல்லாது. பதனியில் வந்து எந்த கலப்படமும் கிடையாது. இயற்கையாக வர்றது பதனி வந்து. இந்த பதனி வந்து இந்த நல்ல பதனியாக இருக்குது. இந்த சுண்ணாம்பு ஒன்று தான் சேர்ப்போம் நாங்கள். கல்லுலேருந்து பதனியாக மாறுறதுக்கு. ஆமாம், கல்லா சுண்ணாம்பு ராவணம்னு சொன்னால் கல்லா ஆயிரும், கல்லாக இருக்கும். இந்த சுண்ணாம்பு ராவணம்னு சொன்னால் அந்த பதனி நல்லா இருக்கும், கருட்டியாக ஆக்கிரும். பூராமே கருட்டி தான். இது வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமாக உள்ள தொழில். ஆனால் அதுக்கு நாங்கள் கஷ்டப்படுற அளவுக்கு வந்து ஊதியம் இல்லை. ஆமாம். சரிங்கண்ணா. பொம்பளைகளுக்கு தான், எங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். கருப்பட்டி காய்ச்சல் இடத்துல அதுக்கு முள் பார்க்கணும், வேற பார்த்து அதை காய்ச்சணும், அதை சரி பண்ணி எடுக்கணும். ஆமாம், நாங்கள் பனியரிகளுக்கு கஞ்சி பார்க்கணும். நீங்களே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனால் உங்களை காட்டிலும் உங்கள் மனைவி மாதிரி ரொம்ப பொம்பளைகளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நாங்கள் வந்து இதை ஒரு சரிண்ணா, உங்கள்கிட்ட இப்போ வந்து வியாபாரிகள் வந்து ஒரு ரேட்டுக்கு எடுப்பாங்க. இப்போ நேரடியாக கொள்முதல் உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்ட்டா உங்கள்கிட்ட ஆர்டர் கேட்பாங்க அப்படின்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்களேன். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வியாபாரிகிட்ட வாங்குறோம். வியாபாரிகிட்ட வாங்கிறதுனால அவங்க வந்து வைக்கிறதான் விலை. 2000 ரூபா கிலோ 200 ரூபாய்க்கு எடுக்காங்க. எங்கிட்ட 200 ரூபாய்க்கு எடுத்து அவங்க வந்து 350 400 ரூபாய்க்கு விற்காங்க. 400 500 ரூபா வரைக்கும் விற்காங்க. ஆனால் நாங்கள் கேட்க போனோம்னு சொன்னால் விலை இல்லை, இதுதான் விலை அப்படிங்க. கஷ்டம்ண்ணா. ஆமாம், ரொம்ப கஷ்டம். சரி, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன். 90 92 53 10 17. சரிண்ணா, ஓகே.